செய்திகள். புத்த பூர்ணிமா கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகளை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு நல்ல செய்தி வரும் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். வர்த்தக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை மே 1ஆம் தேதியான இன்று அதிரடியாக உயர்ந்துள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக வைகை ஆற்றில் கள்ளழகர் பச்சை பட்டுடுத்தி எழுந்தருளினார். விண்ணை பிளந்தது பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா கோஷம். சென்னையில் மே 1ஆம் தேதியான இன்று தங்கம் விலை மீண்டும் குறைந்தது. இன்றுடன் 10 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது யுபிஐ பண பரிவர்த்தனை முறை. டிஜிட்டல் இந்தியாவின் மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. விரிவான செய்திகள். ஒவ்வொரு ஆண்டும் புத்தர் பிறந்த நாளும் அவர் ஞானம் பெற்ற அதே நாளும் சேர்த்து புத்த பூர்ணிமா என்ற பெயரில் கொண்டாடப்பட்டு வருகிறது. சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தை புத்த பூர்ணிமா தினமாகவும் புத்த ஜெயந்தி தினமாகவும் மிகவும் விமர்சையாக உலகெங்கிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி புத்த பூர்ணிமா விழா மே 1ஆம் தேதியான இன்று கொண்டாடப்படுகிறது. புத்த பூர்ணிமா தினத்திற்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புத்த பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள். பகவான் புத்தரின் உயரிய லட்சியங்களை நனவாக்குவதில் எங்களின் உறுதிப்பாடு மிகவும் வலுவானது. அவரது சிந்தனைகள் நம் சமூகத்தில் மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமையின் உணர்வை மேலும் வலுப்படுத்தட்டும். இவ்வாறு பிரதமர் மோடி கூறியுள்ளார். தொழிலாளர் தினத்தை ஒட்டி சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மேதின பூங்காவில் உள்ள நினைவு தூணில் முதல்வர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அப்போது பேசிய அவர், உரிமைக்காகவும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் பெற வேண்டும் என்பதற்கு மே தின விழா கொண்டாடப்படுகிறது என்றும், திமுகவினர் உழைத்திருக்கும் உழைப்பின் பலனை வரும் மே 4ஆம் தேதி பெற இருக்கிறோம். இன்னும் 2-3 நாட்களில் தேர்தல் முடிவுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு நல்ல செய்தி வரும் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது எனவும் பேசிய அவர், இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் தொழிலாளர் நலத்திட்டங்கள் திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்றும் அவர் பேசினார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றை கணக்கில் கொண்டு எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் கேஸ் சிலிண்டர்களின் விலைகளை நிர்ணயித்து வருகின்றன. இதில் சமையல் கேஸ் சிலிண்டர்களின் விலைகளை மாதத்தின் முதல் தேதியில் மாற்றி அமைத்து வருகிறது. இந்த நிலையில் இன்று மாதத்தின் முதல் நாள் என்பதால் சிலிண்டர் விலை நிலவரத்தை எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ளன. அதன்படி சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ரூபாய் 993 உயர்ந்து ரூபாய் 3237 விற்பனை செய்யப்படுகிறது. 14.2 கிலோ எடை கொண்ட சமையல் சிலிண்டரின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை. தங்கத்தின் மீதான முதலீடு எப்போதும் இல்லாத வகையில் கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்து வருகிறது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையேயான போர் காரணமாக திடீரென முதலீட்டாளர்கள் தங்கத்திற்கு பதிலாக கச்சா எண்ணெய் மீது கவனம் திரும்பியுள்ளது. இதனால் தங்கத்தின் விலையில் ஏற்றம் இறக்கம் இருந்து வருகிறது. நேற்று மாலையில் தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 200 உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 14,100க்கும், பவுனுக்கு ரூபாய் 1,600 உயர்ந்து 1 பவுன் ரூபாய் 1,12,800க்கும் விற்பனையானது. இந்நிலையில் மே 1ஆம் தேதியான இன்று காலை சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 400 குறைந்து ரூபாய் 1,12,400க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 50 குறைந்து ரூபாய் 14,050க்கும், சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி விலை ரூபாய் 5 குறைந்து ரூபாய் 265க்கும் விற்பனையாகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வுகளான மீனாட்சி திருக்கல்யாணம், தேரோட்டம் நடந்த நிலையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் இன்று நடைபெற்றது. காலை 5:50 மணியளவில் பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் வைகையில் கள்ளழகர் எழுந்தருளினார். வெள்ளி குதிரை வாகனத்தில் அவரை வீரராகவ பெருமாள் வரவேற்றார். கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளிய போது கோவிந்தா கோவிந்தா என்று பக்தர்கள் பரவசத்துடன் கோஷமிட்டனர். பக்தர்களின் கோஷம் விண்ணை பிளந்தது.
மத்திய நிதி அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் யுபிஐ அறிமுகமாகி 10 ஆண்டுகள் நிறைவு அடைந்து உலகின் மிகப்பெரிய பண பரிவர்த்தனை தளமாக உருவெடுத்து இந்தியாவின் டிஜிட்டல் பொருளாதாரத்திற்கு தூணாக விளங்குகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் பண பரிவர்த்தனைகள் 12,000 மடங்கு உயர்ந்துள்ளது. 2025-26 நிதியாண்டில் ரூபாய் 314 லட்சம் கோடியை தாண்டியுள்ளது. உலகின் மிகப்பெரிய விரைவான பணம் செலுத்தும் வழியாக யுபிஐ முறையை IMF அங்கீகரித்துள்ளது எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.